எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த மலைப்பகுதிக்கு வருவதற்கு தேவன் ஒரு வாசலை திறந்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வந்த பொழுது ஆண்டவனுடைய மனதிலே கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வாசித்து பார்க்கிறோம். பொதுவாக காத்திருப்பது என்பது கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அது நல்ல பலனை நமக்கு கொண்டு வரும். வேதம் நமக்கு சொல்கிறது, எசாயால வாசித்து பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். காத்திருக்குதல் என்பது மனித வாழ்க்கையிலே ஒரு கடினமான ஒரு காரியம். ஆகவேதான் ஒரு தேவமனுஷன் சொன்னார், கர்த்தருடைய கல்லூரியில் கற்றுக்கொள்ளும் கடினமான பாடம் ஒன்று உண்டானால் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். சில சமயங்களில் வேலைக்காக காத்திருப்பவர் உண்டு, திருமணத்திற்காக காத்திருப்பவர் உண்டு, இன்றைக்கு பல வெளிநாட்டு பிரயாணங்களுக்காக ஏர்போர்ட்டில் போய் காத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பதே மிக முக்கியமான காரியம். எதற்காக கர்த்தருக்கு காத்திருவென்றால், கர்த்தர் நம்மோடு பேச. ஒரு தேவமனுஷன் சொல்கிறாரு, நான் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது அவர் என்னை ஆராய்ந்து பார்க்கும்படி, என்னை நான் சற்று சீர்தூக்கி பார்க்கும்படி, என்னுடைய வாழ்க்கையை நான் சற்று கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் உற்று பார்த்து அப்சர்வ் பண்ணி இன்னும் எந்தெந்த ஏரியாவில் நான் சரி செய்யப்படணுமோ அதற்காக முதலாவது எனக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருத்தல், ரெண்டாவது என்னுடைய பிள்ளைகளுக்காக என் குடும்பத்திற்காக காத்திருத்தல், மூன்றாவது ஆண்டவர் என்ன தருகிறார் என்பதை சொல்வதற்கு காத்திருத்தல். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். எதற்காக? கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும்படி என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக காத்திருந்த ஒரு யோவான் ஸ்நானகனை பற்றி பார்க்கிறோம். கர்த்தருக்காக காத்திருந்த சகரியா எலிசபெத்தை பற்றி பார்க்கிறோம். அவர்கள் இளமையிலே திருமணமாகி பல ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லாதிருந்தது. ஆனாலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து கர்த்தர் கொடுத்த பணியை உண்மையாக நிறைவேற்றின பொழுது வேதம் நமக்கு சொல்கிற, மனிதருடைய பார்வையிலே அது டிலேயாக காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே குறித்த நேரத்தில் அருமையான ஒரு யோவான் ஸ்நானகனை வாக்கு பண்ணி அவளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இதை போல இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாகவே அன்றைக்கு ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி, நீ கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திரு, கர்த்தர் உனக்கு தரிசனம் கொடுப்பாரானால் அதை எழுதுவை, அது காலதாமதமானாலும் அது நிச்சயமாய் வந்து சேரும் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக காத்திருங்கள், கர்த்தர் தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது காலதாமதமானாலும் காத்திருங்கள், நிச்சயமாகவே அது உங்களுக்கு வந்து சேரும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. யோசேப்பு வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறதை கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இதை போல நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். May God bless you all. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே.